வணக்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஒரு 3 நாள் வீடியோவாக ஒன்றாவே போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மதுரை வரைக்கும் போகிறோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? வீடியோவே பாருங்கள். ஏர்லியாக ஒரு 4 மணிக்கு ஏஞ்சி போயிட்டு சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு, அதாவது நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு கருப்பு கபியை போட்டு பஸ் ஸ்டாண்டு அப்படியே உங்களுக்கு அமுச்சு முடிச்சதுக்கப்புறம் தம்பி கூட பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. அப்படியே பஸ்ஸில் ரிலாக்ஸாக ஒரு 5.5 மணி நேரம் பக்காவாக உட்காந்து ரிலாக்ஸாக பாட்டுனா கேட்டுக்கிட்டு போயாச்சு நண்பர்களே மதுரைக்கு. மதுரை போனோன்னா ஒரு லோக்கல் பஸ்ஸில் இறங்கி எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஜிஹெச்சில் போய் பிளட்டு கொடுக்க போகிறோம். நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்க, அவங்களுக்கு பிளட்டு கொடுத்துட்டு அப்படி மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. வேறு எங்கேயும் சுற்றலை. போன ஸ்பீடுக்கு பிளட்டை கொடுத்து ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்த ஸ்பீடுக்கு தம்பியை பிடிச்சின்னு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு நேராக வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன். வந்த ஸ்பீடுக்கு ட்ரெயினில் ஏறிட்டோம் நண்பர்களே. என்னான்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, செம்ம டயர்டு. ட்ரெயினில் ஏறி படுத்து நான் தூங்கிட்டேன். இந்த வீடியோவோட தம்பி தான் எடுத்திருக்கான். சரி, இதையும் ஆட் பண்ணிடுவோன்னு ஆட் பண்ணேன். பாப்பா ஜாலியாக இருக்கி. அந்த பாப்பா வயசுலேயே இருந்து தான் நம்மளும் ஜாலியாக இருந்திருக்கலாம். அதன்படி நேற்று தான் நண்பர்களே ஜிம்முக்கு போனேன். ஈவினிங்காக ஜிம்முக்கு போனேன். எப்பொழுதும் போல் வர ரொட்டீன் படி இன்றைக்கி நமக்கே லேட்டு தான் நண்பர்களே. லேட்டுக்கு ஒரு 5 ஒர்க் அவுட்டு பக்காவாக போட்டோம். ஏன்னா ப்ராக்ரெசிவில் இருக்குது. ஸோ அதன்படி பாத்தியா சொன்ன அறிவுறுத்தல் படி தான் நண்பர்களே ஒர்க் அவுட்னா பக்காவாக போயிட்டுருக்கு. ஒர்க் அவுட்னா போட்டுட்ருக்க சொல்லி நண்பர்களே ஃபாலோஸு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வியூஸ் ஓகே தான் நண்பர்களே. என்னோடய வீடியோ போடுறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது வீடியோ போடுறது. ஆனால் வியூஸு ஒரு ஆவரேஜாக கொடுக்குறாங்க. அதன்படி மதியானத்துக்கு எப்பொழுதும் போல் சப்பாத்தியும் கொண்ட கடலை நண்பர்களே. அது முடிச்சதுக்கப்புறம் நண்பர்கள் கூட நைட்டு உணவை போட்டு முடிச்சுட்டு நான் நாளைக்கு முடிச்சுக்கிறேன்.